ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜட்ஜஸ். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 11 verse 29. 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் சிந்திக்கிறதான ஒரு வார்த்தை எப்தா என்று சொல்லுகிறதான ஒரு நியாயாதிபதியை குறித்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். எப்தா என்கிறதான ஒரு நியாயாதிபதியை குறித்து இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்தா என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னா, தேவன் விடுவிக்கிறார் என்று அர்த்தம். தேவன் விடுவிக்கிறார் என்று அர்த்தம். நியாயாதிபதிகளில் 9வது நியாயாதிபதி, அதாவது நியாயாதிபதிகளில் 9வது நியாயாதிபதியாய் காணப்பட்டார். கிறிஸ்துவுக்கு முன் 1143 முதல் 1137 வரை 6 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவராய் இந்த எப்தா காணப்பட்டார். 6 years, 6 வருஷம் இஸ்ரவேலை இந்த எப்தா நியாயம் விசாரித்தார். நியாயாதிபதிகளில் 9வது நியாயாதிபதியாக பிரைஸ் தி லார்ட் இந்த எப்தா காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பொது நமக்கு தெரியும், மோசேக்கு அப்புறம் ஆண்டவர் யோசுவாவை எழுப்பினார். யோசுவாவுக்கு அப்புறம் தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளதான ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாய் நியாயாதிபதிகளை ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தினார். அந்த நியாயாதிபதிகளில் இஸ்ரவேல் தேசத்திலே 9வது நியாயாதிபதியாக இந்த எப்தாவை ஆண்டவர் ஏற்படுத்தி 6 years, 6 வருஷம் அவர் நியாயம் விசாரித்தவராய் காணப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நியாயாதிபதியான எப்தாவின் வாழ்க்கையில நடந்த காரியங்களில் ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 1-2 வசனம் வாசிங்க. கீலேயாத்தியனாகிய எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். முதலாவது இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில சந்தித்த ஒரு காரியம், தன் குடும்பத்தினரால் அவன் துரத்தப்பட்டான். அல்லேலூயா. முதலாவது வாழ்க்கையில அவன் நியாயாதிபதியான மனுஷன். சமஸ்த இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்த மனுஷன். ஆனால் முதலாவது ஒரு காரியம், தன் குடும்பத்தினரால் அவன் துரத்தப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு துரத்தப்பட்ட அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்குமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவராகிய தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எப்தாவை ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி எடுத்து அந்த துரத்தப்பட்ட இடத்திலிருந்து தம்முடைய மகனை விடுவித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவர் எப்தாவை மாற்ற முடியுமே என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் துரத்தப்பட்ட அனுபவத்தோடு, துரத்தப்பட்ட எண்ணத்தோடு, தனிமைப்படுத்தப்பட்ட சிந்தனையோடு,
தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையோடு நாம் யாராவது இருப்போமே என்று சொன்னால் அவர்களை கர்த்தர் நடத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல எப்தா துரத்தப்பட்டவனாயிருந்தான். அதே போல நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம், ஒருவேளை நம்ம வீட்டை விட்டு நம்மளை துரத்தாம இருக்கலாம், ஆனா வீட்டுல ஒரு பிரயோஜனமற்றவங்களா தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை கணவனுடைய அன்பு இல்லாமல், பிள்ளைகளுடைய அன்பு இல்லாமல், மனைவியுடைய அன்பு இல்லாமல், பெற்றோருடைய அன்பு இல்லாமல், ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே குடும்பத்திலே பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு பெண மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னை யாரும் நேசிக்கல, என் மேல யாரும் அன்பு செலுத்தல, என்னிடத்துல உண்மையான அன்பு காண்பிக்க யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே ஒரு எப்தாவை போல ஒரு துரத்தப்பட்ட அனுபவத்திலே தேவ சமூகத்திலே காணப்பட்டு கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கரம் பிடித்து தூக்கி எடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. முதலாவது எப்தாவுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு துரத்தப்பட்ட அனுபவத்திலே அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கும் போது பாருங்க, துரத்தப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்ட மக்கள் யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் துரத்தப்பட்ட அனுபவத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உண்மையா இருந்து தேவன் கொடுத்த தாளந்துகளை, தேவன் கொடுத்த கிருபைகளை பிரைஸ் தி லார்ட் பயன்படுத்தி வளரும்படியாய் முற்பட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வளமாய் ஆசீர்வாதமாய் இருந்ததை வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, யாராவது ஒரு சாதாரணமா எடுத்த உடனே, இன்னும் சொல்ல போனா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உடனே நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டீங்க, நீ ஒண்ணுக்கும் பிரயோஜனமாக மாட்டீங்க, நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா சோர்வு வந்துடும். அப்படின்னு என்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்களே, என் வீட்டுல இவ்வளவு இந்த அளவுக்கு என்ன பேசுறாங்களே, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி ஒரு சோர்வு வந்துடும். பாருங்க, இந்த எப்தா துரத்தப்பட்ட போது அவன் சோர்வு அடைந்து போகல. பாருங்க, நம்மை ஒருவேளை யாராவது ஏளனமா பாக்குறாங்க, ஏளனமா பேசுறாங்க, ஏளனமான வார்த்தைகளை சொல்லி நெக்லெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா நம்ம சோர்ந்து போகும்படியாய் அல்ல. யார் நம்மை ஏளனமாய் பார்த்தார்களோ, யார் நம்மை சோர்ந்து போக பண்ணினார்களோ, யார் நம்மை வேதனையாய் நம்மை சிந்தித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் கொடுத்த கிருபைகளிலே பலப்பட்டு பரிசுத்தத்திலே வளர்ந்து ஜெபித்து கர்த்தர் நம்மை அந்த சோர்ந்து போன இடத்திலே நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்கும் வண்ணமாய் கர்த்தர் நிச்சயமாய் நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாட் ஓன்லி ஃபேமிலி, குடும்பம் மாத்திரம் அல்ல. சில நேரத்தில் சிலர் வேலை செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, சிலர் பாத்தீங்கன்னா கேவலமா நினைப்பாங்க, சாதாரணமா நினைப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாங்க. சில நேரத்துல சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி, துன்புறுத்துகிற வார்த்தைகளை பேசி, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, துரத்தப்பட்ட நிலைமையிலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, நாம் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோமே என்று சொன்னால், பாருங்க, எப்தா தனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் தன்னுடையதான டேலண்ட, தன்னுடைய வலிமையை இன்னும் கூட்ட ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருகப்படுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நாம் சோர்ந்து போகவே கூடாது.
நாம் அப்போது என்ன செய்யணும்? என்னை படைத்த, என்னை உருவாக்கின, என்னை ரட்சித்த என் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த சோர்வை தூக்கி போட்டுட்டு என் தேவன் என்னை பலப்படுத்துவார் சொல்லி ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே யார் உண்மையாய் சோர்விலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமோ அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன ஆவாங்க? புது பலன். பாருங்க, நியூ ஸ்ட்ரெங்த். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அவளுக்கு புது பலன். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் என்ன ஆகி? பலன் அடைந்து. அப்போ தேவ பிள்ளைகள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை துரத்தப்பட்ட அனுபவத்திலே, ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, நம்முடைய வீட்டிலேயோ ஆறு வேலை செய்கிற இடத்திலேயோ நாம் இருக்கிற இடங்களிலேயோ ஆறு எந்த இடத்திலேயா இருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, ஒற்றைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, இன்னும் சொல்ல போனா படிக்கிற இடங்கள்ல ஸ்கூல்ல ஒரு கேங்கா இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட மட்டும் ஒற்றைப்படுத்திடுவாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. பாருங்க, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருப்போம்னு சொன்னா பாருங்க, நாம் சோர்ந்து போகும்படியாய் அல்ல, நாம் டிப்ரெஷனுக்குள்ளே போகும்படியாய் அல்ல. என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ரட்சித்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உற்சாகமாய் ஜெபித்து தன்னுடையதான பிரைஸ் தி லார்ட் தாளந்துகளை எந்த ஒரு தேவ பிள்ளை கூட்டிக் கொள்ளுகிறார்களோ அந்த தேவ பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும் யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்பு வீட்டுல கடைசி பையன். பாருங்க, அவன் செல்லமா வளர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற பையன். இப்போ அண்ணன்மாருக்கு யாரை பிடிக்கல? யாரை பிடிக்கல? யோசேப்பை பிடிக்கல. வீட்டுல ஒரு உண்மையான பையன். அப்பாவுக்கு இந்த பையன் உண்மையா இருக்கிறதுனால அப்பாவுக்கு இந்த பையனு மேல ரொம்ப சந்தோஷம். அதனால சாப்பாடா இருக்கட்டும் 2 மடங்கு, நல்ல ஸ்பெஷல் ட்ரெஸ், இப்படி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இதை கண்டு சகோதரமாருக்கு இன்னும் அதிகமான என்னன்னா கோபம் வந்துச்சு. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37:4 வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனை என்ன பண்ணாங்க? பகைத்தாங்க. வீட்டுல 12 பேர் இருக்காங்க, இவனை மட்டும் ஒற்றப்படுத்திட்டாங்க. வீட்டுல தீம் பண்ணி பாருங்க, வீட்டுல 12 பசங்கள் விளையாடுறாங்க. வீட்டுல 12 பேர் விளையாடும் போது ஒருத்தர் நீ மாத்திரம் விளையாட்டு வரக்கூடாது, உன்னோட நாங்க விளையாட மாட்டோம் அப்படி சொன்னா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அந்த பையன் தனிமைப்படுத்தப்பட்டான், பட்சமாய் பேசல, பகைக்கிறாங்க. பாருங்க, பகைத்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தாங்க. முதல்ல பகைச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்ன பண்றாங்க? இன்னும் அதிகமா பகைச்சாங்க. பாத்தீங்கன்னா முகத்திலே பார்க்க மாட்டேங்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. அவனை கண்டாலே இவங்களுக்கு ஆக மாட்டேங்குது. பாருங்க, இவனுக்கு இதையெல்லாம் தாங்கிட்டே இருக்கிறான். இப்ப சகோதரமாரி பகைக்கிறாங்க, சகோதரமாரி இன்னும் அதிகமா பகைக்கிறாங்க. இதையெல்லாம் தாங்கிட்டே இருக்கிறான். அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனம் வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அடுத்து பாரு, அவனுடைய சகோதரர் அவன் மேல் என்ன பண்ணாங்க? பொறாமை கொண்டாங்க. பொறாமைப்பட்டாங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, இன்னும் கோபம் அதிகமா தான் ஆகும், பிரச்சனை அதிகமா தான் ஆகும். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி, அந்த யோசேப்பை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி, முதல்ல பகைச்சாங்க, இரண்டாவது அதிகமா பகைச்சாங்க, மூன்றாவது பொறாமை கொண்டாங்க. இப்ப பாருங்க என்ன பண்றாங்க, இவனை இப்படி விட்டா என்ன ஆகாது, சரியாகாது, இவனை கொன்னு போட்டுலாம். பாருங்க, ஒரு சொந்த சகோதரனை கொலை செய்யும்படியான சதி ஆலோசனைக்குள்ள போறாங்கன்னா
இந்த மனுஷன் இந்த வாலிப பையன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு, அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு பாருங்க. இவன் எல்லாம் சகித்து 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 தன்னுடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இவருக்கு ஒரு பேரு போடுறாங்க. என்ன பேருனா சொப்பனக்காரன் இருக்கிற பேரு. என்ன பேரு? சொப்பன, பட்ட பேரு. சில வீட்டுல எல்லாம் பட்ட பேர் போடுவாங்க. சில வீட்டுல பட்ட பேர் போட்டாலே அடிக்க என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. எங்க வீட்டுல நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது நாங்க 4 பசங்க, 4 பேர் மாறி மாறி பட்ட பேர் சொன்னாங்கன்னாலே என்ன வருவாங்க, மாறி மாறி சண்டை தான் வரும். பாருங்க, இங்க என்ன பண்றாங்க, ஒரு பட்ட பேர் என்ன சொல்லுவாங்க, சொப்பனக்காரன். இன்னும் வாசிக்கும் போது பாருங்க, 24 வசனம் வாசிங்க. 24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழியிலே போட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாய், யாருக்கு, அதாவது தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பகைச்சிருக்கிறாங்க, இவ்வளவு அதிகமா பகைச்சிருக்கிறாங்க, பொறாம கொண்டிருக்கிறாங்க, தனக்கு விரோதமா பேசுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் சொந்த சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு வரும்படியாக இவன் சிந்தித்து சாப்பாடு கொண்டு வரும்போது இவனை தூக்கி என்ன பண்ணாங்கன்னா குழியில போட்டாங்க. குழியில போட்டது மாத்திரமல்ல, மீதியானியர் அந்த பக்கம் வழியா போகும்போது இந்த சகோதரனை 20 வெள்ளி காசுக்கு இவனை விற்று போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. வீட்டுல நல்ல சூப்பரான ட்ரெஸ் போட்டுட்டு, வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு, அப்பா கூட நல்ல ஜாலியா நல்ல என் வீட்டுல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில இப்போ ஒரு அடிமையாக ஒரு 20 வெள்ளி காசுக்கு மீதியானியர் பிடிச்சிட்டு போறாங்கன்னு சொன்னா அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இவ்வளவு வேதனையின் மத்தியிலும் தன் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவரை அவர் விட்டு விடவே இல்லை. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் வந்த சூழ்நிலையிலும், இவ்வளவு பிரச்சனையான சூழ்நிலையிலும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனை அவர் விட்டுவிடவே இல்லை. தொடர்ந்து பாருங்க, போத்திபார் சொல்கிறவருடைய வீட்டுல இந்த மீதியானியர் அங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்க அடிமையா இருக்கிறான். அடிமையா இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடவே கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்லி வரேன்னா, ஒருவேளை ஒரு துரத்தப்பட்ட அனுபவத்திலே, துரத்தப்பட்ட நிலைமையிலே, இன்னும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி உங்களை பிரைஸ் லார்ட் ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், பிரைஸ் லார்ட் இந்த உலகத்திலே மனுஷங்க தள்ளிவிடலாம், மனுஷங்க தனித்து விடப்படலாம், மனுஷங்க உங்களை தனித்தவளாய் மாற்றி விடலாம், சகோதரர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம், கூட படிக்கிறவங்க விரோதமாக செயல்படலாம், கூட வேலை செய்யறவங்க விரோதமாய் செயல்படலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, இந்த போத்திபாருடைய வீட்டுல இவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த வீட்டுல ஒரு சோதனை வந்துச்சு. என்னது? போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பு நல்ல வாலிப பையன், பாட்டு சாட்டமா இருக்கிறான், பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கண்ணு போட்டு இவன் மேல என்ன பண்ணிடலான்னு சொன்னா இவனை அடைய வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தகாத பாவமான சிந்தனை இந்த யோசேப்பை குறித்து போத்திபாரின் மனைவிக்குள்ளே வந்து தவறாய் நடக்கும்படியாய் அவள் முயற்சி செய்யும் போது பிரைஸ் தி லார்ட் யோசேப்பு அந்த இடத்திலே கர்த்தருக்கு பயந்தவனாய் சொல்கிறார், என் தேவனுக்கு விரோதமாய் நான் இப்படி பாவம் செய்வது எப்படி என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நான் என்ன சொல்லி வரேன்னா பாருங்க, துரத்தப்பட்ட நிலைமை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை, சொந்த சகோதரர்களாலே விற்று போட்ட நிலைமை, ஏளனமாய் பார்க்கப்பட்ட நிலைமை, அடிமையாய் எண்ணப்பட்ட நிலைமை, ஆனால் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர வேண்டாம். அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவர் கண்ணே இல்லையா, ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரா, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணவே மாட்டேன், எனக்கு இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் இனி நான் பைபிள் வாசிக்கவே மாட்டேன், இந்த காரியம் நிறைவேற வரைக்கும் சர்ச்சுக்கு போகவே மாட்டேன். பாருங்க, சில நேரங்களிலே நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை வைத்து நாம் கர்த்தரோட போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய விசுவாச வளர்ச்சியை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த போராட்டத்தின் மத்தியிலே
இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை ஆண்டவராகிய தேவன் ஒரு கணம் சிந்திக்கிறவராய் இருக்கிறார், நம்மை கவனிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில யோசேப்பு உண்மையா இருந்தார். நமக்கு நல்லா தெரியும், எகிப்திலே ஆண்டவராகிய தேவன் யோசேப்பை கொண்டு சென்று, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, எகிப்திலே ஒரு முதன்மையான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த இடத்துல யோசேப்பை வைத்து எந்த காரியம் பிரைஸ் தி லார்ட் எகிப்திலே செய்யணும்னாலும் சரி, யோசேப்பு இல்லாம செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிற அளவிற்கு யோசேப்பை ஆண்டவராகிய தேவன் உயர்த்தினவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒருவேளை துரத்தப்பட்ட நிலைமையிலே, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை சாதாரணமாய் எண்ணப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை அற்பமாய் சிந்திக்கப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை தகாதவன் அல்லது தகாதவள் என்கிற எண்ணப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பீர்களே என்றால், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாய் நிற்க ஆரம்பிங்க. இன்னும் ஜெபிக்க, இன்னும் தேவ சமூகத்திலே உறுதியாய் நிற்க, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க காத்திருக்க, கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது அவர் உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் கவனமா இருக்கணும். மோசேயுடைய வாழ்க்கையில இதே போல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு. வாசிங்க எக்ஸோடஸ், யாத்ராகமத்தின் நிருபம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். மோசே மண்ணிலே புதைத்து போட்டான். வாசிங்க. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க. மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டு தொடர்ந்து எகிப்திலே என்ன பண்றாரு அவரு, அதாவது ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவராக இருந்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் பெரியவன் ஆன போது வெளியில போகும்போது ராஜ அரண்மனையில வளர்க்கும் போது ஒரு எபிரேயன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அதிகமா இவருடைய தாயார் கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்காங்க. இப்ப வெளியில வரும்போது ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய எபிரேயனை ஒருத்தர் சண்டை அடிக்கிறான்னு கேள்விப்பட்டவன் பார்த்த உடனே எகிப்தியனை வெட்டி மண்ணில் என்ன பண்றாரு, புதைச்சிட்டாரு. பாருங்க எவ்வளவு பலசாலியா இருக்கிறாரு, புதைச்சிட்டாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு இருக்காங்க. 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு இருக்காங்க. வாசிங்க. அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும், இந்த எபிரேயர்ல ஒருத்தன் சொல்றான், எங்கள் மேல உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? உன்னை நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். வாசிங்க. அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். இப்போ எகிப்தின் ராஜாவுக்கு எகிப்தியனை கொன்னு போட்ட விஷயம் எகிப்தின் ராஜாவுக்கு தெரிஞ்சா மோசேய எகிப்தின் ராஜா கொல்லாம விடவே மாட்டார். இப்போ காரியம் என்னாச்சு, தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி எகிப்தின் ஸ்தானத்தை விட்டு அவர் எங்க போக ஆரம்பிச்சாரு, அவர் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சார். தனிமைப்படுத்தப்பட்டவராக இருந்தார். பாருங்க, நியாயம் செய்யும்படியாதான் செயல்பட்டாரு. ஆனா நியாயத்துக்கு மாறான செயல்கள் நடந்து கொண்டிருப்பதை புரிந்த உடனே தன்னுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டவராய் அங்கிருந்து அவர் போக ஆரம்பிச்சாரு. ஆனா தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்திலிருந்து மோசையை துரத்தினாரோ அந்த இடத்திலே மறுபடியும் மோசையை கொண்டு வந்து எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அழைத்து செல்லும்படியாய் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்ப தனிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். பாருங்க, இப்ப தனியா வீட்டுல அரசு சபையில ராஜ அரண்மனையில நல்ல சாப்பிட்டு இருந்தவரு, நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்தவரு, நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருந்தவரு, பாருங்க தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக நின்ற வேளையில இப்போ பிரச்சனை விபரீதமாய் மாறிடும் சொல்லி தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அவர் ஓடுகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வேளையிலே சில நியாயத்திற்காக நாம் இருக்கும்போது, நியாயமான காரியத்தை செய்யும்படியாக நாம் நிற்கும் போது, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே நாம் நிற்கிறோமே என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நியாயத்திற்காக நிற்கிறதுனாலே, தனிமைப்படுகிறதுனாலே நாம் பின்வாங்க வேண்டிய தேவையில்லை. அந்த நியாயத்திற்காய் உறுதியாய் நிற்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய நம்மை கர்த்தராகிய தேவன் ஒரு நாள், குறித்த நாள், அந்த நியாயத்தின் நிமித்தமாகவே உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் இந்த நாட்கள்ல எதுக்கு நிக்க மாட்டாங்க? நியாயத்துக்கு நிக்க மாட்டாங்க. எதுக்கு? எனக்கு வம்பு. சில விஷயத்தை பார்ப்பாங்க, பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க? நான் பார்க்கவே இல்லைன்றுவாங்க. சில காரியத்தை பாத்தீங்கன்னா சிலருக்கு நியாயமான வார்த்தையை சொல்லும்படியா முற்பட்டாலும் சரி, அதனால தனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு பல நேரமும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியாயத்தை புரட்டி போடுகிறவனா இருப்பாங்க. ஒரு காலம் தேவ பிள்ளைகள் நியாயத்தை நாம் புரட்டவே கூடாது. அல்லேலூயா. நியாயத்திலே உறுதியா இருக்கணும். ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுனால சொல்றேன் உங்களுக்கு. அதாவது நான் ஊழியத்திற்காக நான் அந்த சூலூர்ல ஊழியத்துக்காக வந்த நாட்கள் 2002 அந்த நாட்கள்ல பிரைஸ் தி லார்ட், சில மாதங்கள் தாண்டி ஊழியத்தின் பாதையில நான் பேச்சுலரா இருக்கிறேன். அந்த நாட்கள்ல மதியழக நகர்ல 2nd ஸ்ட்ரீட்ல நான் ஊழியத்தின் பாதையில காணப்படுறேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூமும் ஒரு கிச்சனும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பால் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, அந்த வீடு மட்டும் தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு ஒரு மாடி வீடா இருந்துச்சு. அந்த மாடி வீட்டுக்கு மேல நம்ம ஓலை ஷெட்டு போட்டு ஊழியம் நடத்திட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க மதியழக நகர்ல தண்ணீர் பாத்தீங்கன்னா இரவு நேரம் தான் வரும். நைட் ஒரு 2 மணிக்கு, ஒரு 12 மணிக்கு இப்படிப்பட்ட நேரம் தண்ணி விடுவாங்க. தண்ணி விடும்போது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, அந்த தண்ணி பிடிக்கும்படியா ராத்திரி நானும் என்ன பண்ணுவேன், எழும்பிட்டு ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டு என்னுடைய ஷர்ட், அதாவது வெளியில தண்ணி பிடிச்சு வந்ததுனால என்னுடைய சட்டையெல்லாம் நனைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சட்டையை மாற்றும்படியாக நான் ஷர்ட்டை ஊறிட்டு வேற ஷர்ட் போடும்படியாக ஜன்னல் பார்க்குறேன். ஜன்னல் வழியா பார்க்கும்போது ரோட் சைடில், மெயின் ரோட் சைடில் தீ தகதகா எரியிற மாதிரி நான் கவனிச்சேன். உடனடியாக வீட்டுக்கு மாடி மேலே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் உடனே நினைச்சேன், அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு, ஒரு கார் ஒர்க் ஷாப் இருந்துச்சு. ராத்திரி 2 மணிக்கு கார் ஒர்க் ஷாப் தான் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணிட்டேன், நான் கீழே வந்துட்டு நேரம் மெயின் ரோட்ல போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, அங்கே வெளியில ஹோரேப் சர்ச்னு ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் ஒரு சைடில் ஓலை ஷெட்டு போட்டிருந்தாங்க. அதுல யாரோ என்ன பண்ணாங்கன்னா தீ வச்சுட்டு என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. அந்த தீ தான் கதகதா பயங்கர எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உடனடியாக நான் என்ன பண்ணேன், நம்ம சபையில ஒரு சோர் ஜான் சரத்குமார் அவரை அழைச்சி அவரையும் கூப்பிட்டுட்டு, இந்த இடத்துல தீ எரியுது, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ண, அந்த இடத்துலயே பாத்ரூமுக்கு மேல ஒரு சிண்டெக்ஸ் இருந்துச்சு. அந்த சிண்டெக்ஸ் பதில் நான் ஒரு ஜக் எடுத்துட்டு ஏறி தீயை அனுப்பி அணைச்சேன். ராத்திரி 2 மணிக்கு இந்த தீயை அணைக்கிறேன். அணைச்சு முடிச்ச பிறகு அந்த ஜான் சரத்குமார் பிரதரும் அந்த பாஸ்டரை போய் கூட்டிட்டு வந்துட்டார். இப்ப பார்த்தது நானும் சௌர் ஜான் சரத்குமார் அவர்களும், அணைச்சது நான் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் எல்லாம் வந்தாங்க. முதல்ல தீர விசாரிச்சது யாரு? என்னதான் முதல்ல, நீர் யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க, இங்க வந்து எத்தனை வருஷமா ஊழியம் செய்யறீங்க, இந்த தீயை வைக்கிறதுக்கு காரணம் என்ன, யார்கிட்ட வந்து இப்படி எல்லாம் கேட்கிறாங்க, குறுக்கு விசாரணை பண்றாங்க. நான் சொன்னேன், நான் ரியாலிட்டி எல்லாமே சொன்னேன், இப்படிதான் விஷயம். அப்படி சொன்ன உடனே சரி விட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க எப்ப கூப்பிடுறோமோ என்ன பண்ணீங்க, வந்துடணும். அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே நான் போய் உதவி செய்ய போனது எனக்கு என்ன ஆகுது, உபத்திரவம் ஆகுதோ அப்படி. சரி ஓகே நான் வந்துடுறேன். அதே போல தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா 2-3 முறை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் நான் நடந்த விஷயத்த சொன்னேன். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச் மாத்திரம் இல்ல, RVSக்கு பின்னாடி வேற ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா யாரோ தீய கொளுத்தி இருக்காங்க, யாரோ இப்படிப்பட்ட தவறான செயல்களை செஞ்சிருக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா தெளிவான என்ன
கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சரியா கிடைக்கல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ என்ன கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, நான் கோர்ட்டுக்கு போனேன். அப்ப பல்லடம் தான் கோர்ட்டு. நான் ஒரு முறை போனேன், 2வது முறை போனேன். கடைசி சொன்னாங்க நீ ஒரே ஒரு டைம் நீங்க வந்தா போதும் அப்படி சொன்னாங்க. அப்ப நான் போலீஸ்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன், சார் என்னுடைய வாக்கு மூலத்தை ஒண்ணு என்ன பண்ணுங்க எனக்கு காமிங்க அப்படி கேட்டேன். அவர் சொன்னார், நோ நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் அங்க இங்க தீ எரிஞ்சது உண்மைதான் நீங்க சொன்னா போதும்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்ல இல்ல என்னுடைய வாக்கு மூலத்தை நான் ஒண்ணு பார்க்கணும், நீங்க கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர் வாக்கு மூலத்தில் எழுதி இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது 1-2 பசங்களுடைய பெயர் எழுதிட்டு, இந்த பசங்க பெட்ரோல் என்ன ஒரு கேனை வச்சு பெட்ரோலை மேல ஊத்தி என்ன பண்ணாங்க, தீய வச்சாங்க, இதை என் கண்ணால பார்த்தேன், இவங்க தான் என்ன பண்ணாங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படி சொல்லி என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி அங்க வாக்குமூலம் இருந்துச்சு. நான் உடனே சொன்னேன், இது என்னுடைய வாக்குமூலம் இல்ல, நான் என்ன பண்ணேன்னா தண்ணி எடுத்துட்டு வந்தேன், என் வீட்டு ஜன்னல் வழியா பார்க்கும்போது தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நான் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை, கூடவே நான் தான் தண்ணி இதை அணைச்சேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சொல்றேன். என்ன சொல்றேன், இல்ல இல்ல நீங்க இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், அதனால தயவு செய்து நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் இப்படி சொல்லவே மாட்டேன். நேரு ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போயிட்டேன். கோர்ட்டுக்கு போன பிறகு தொடர்ந்து அந்த கூண்டில் என்ன கொண்டு நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே என்கிட்ட கேட்டாரு, யாரு ஜட்ஜி கேட்டாரு, 2 பேரை காமிச்சிட்டு, இவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், இவங்களை நான் பார்த்தது இல்லை, எனக்கு நான் தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது அப்படி சொன்னேன். தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டார். நான் உடனே என்ன பண்ணேன்னு சொன்னா, இப்படியாகும், நான் இந்த தீ எரிஞ்சிருந்ததை பார்த்தேன், ஃபர்தரா என்ன பண்ணேன், நான் தான் போய் அணைச்சேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்னாரு, அவர் உடனே கீழே டைப் பண்றவங்க சொல்றாரு, நான் நேரமே கொடுத்த வாக்குமூலம் தவறு, நான் இப்போது புதிய வாக்குமூலத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி டைப் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க சொல்றது தப்புன்னே, நீங்க சொல்றது தப்பு, நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, இப்படி வாக்குமூலம் கொடுக்கவே இல்லை, என்னுடைய பழைய வாக்குமூலம் இதுதான், புதிய வாக்குமூலம் இதுதான் அப்படி சொன்னோன்னே, ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா என்ன ஒயர்ல இருந்து வந்ததான ஒரு கரண்ட் பாஸ் ஆகி எரிஞ்சு சொல்லி அந்த கேஸ் என்ன பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா நம்ம எங்க ஊழியம் செய்ய வர்றோமோ, இந்த ஊழியம் செய்ய இங்க நம்ம இடம் வாங்குறதுக்கு பக்கத்தில் உள்ளதான ஒரு நபர் தான் அந்த காரியத்தை செஞ்சாரு. பாத்தீங்கன்னா அவர் எஸ்கேப் ஆனதுனால பாத்தீங்கன்னா அவர் அந்த நாட்கள் எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பார்க்கும்போது, சார் நீங்க அன்னைக்கு நீங்க என்ன நான் தான் இதை செஞ்சேன்னு வாக்குமூலம் கொடுத்திருப்பீங்கன்னு சொன்னா நான் இன்னைக்கு ஜெயில தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், இப்படிப்பட்ட செயல்களை நம்ம செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா செய்யக்கூடாது, நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்ண சொன்னார். நான் எதுக்காக சொல்றேன்னா, நாம் ஒரு காலம் நியாயத்தை புரட்டுகிறவர்களாக அல்ல. இதுக்கப்புறம் அநேக சம்பவங்கள் உண்டு, நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, நியாயத்தை புரட்டுகிறவர்கள் அல்ல, எந்த நேரத்திலும் நியாயத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடங்கள்ல சில பிரச்சனைகளை தாண்டிதான் ஊழியத்தின் பாதையில வந்து இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் கூட இருந்தார். யோசேப்போடே கர்த்தர் இருந்தது போல அடியனோடு கர்த்தர் கிருபையாய் இருந்து கிருபையாய் நடத்தினார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, முதலாவது எப்தா துரத்தப்பட்டவனாய் இருந்தான். துரத்தப்பட்டதான எப்தா அவன் சோர்வடைந்து போகல. இரண்டாவது என்ன நடந்துச்சு வாருங்க. பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் வாசிங்க. எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். வாசிங்க. அதற்கு எப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள்
எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார். அல்லேலூயா. இந்த அருமையான வேளையில் இரண்டாவது துரத்தப்பட்ட இடத்திலே எப்தாவை தேவன் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. முதலாவது துரத்தப்பட்ட மனுஷனாயிருந்தான். எந்த இடத்திலே துரத்தப்பட்டானோ அந்த துரத்தப்பட்ட இடத்திலே எப்தாவின் தலையை கர்த்தர் உயர்த்தி பிடித்தவராயிருந்தார். அந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சாதாரணமாய் எண்ணப்பட்ட இடங்கள் பல இடங்கள் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட் சாதாரணமாய் சிந்திக்கப்பட்ட இடங்கள் பல இடங்கள் இருக்கலாம். வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் சாதாரணமாய் எண்ணப்பட்ட இடங்கள் பல இடங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்திலே துரத்தப்பட்டீர்களோ, ஏளனமாய் பார்க்கப்பட்டீர்களோ, நீங்கள் தனிமையாய் பார்க்கப்பட்டீர்களோ, அந்த இடத்திலே உங்களுடைய தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய ஆண்டவராகிய தேவனாலே நிச்சயமாய் கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. பாருங்க, எப்தா துரத்தப்பட்ட நிலைமையிலே எப்தா என்ன செஞ்சாரு? சோர்ந்து போகல, தன்னுடையதான வலிமையை இன்னும் வலிமைப்படுத்தினவனாய் காணப்பட்டான். ஒரு யுத்த புருஷனாய் உருவாக்கப்பட்டவனாய் இருந்தான். அவங்க துரத்திட்டாங்களே, ஏன் இனி இந்த உலகத்துல வாழணும், இந்த உலகத்துல ஏன் ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணும்படியா போகல. அவங்க துரத்திட்டாங்களே, என்னை ஏளனமா இப்படி பார்த்துட்டாங்களே, ஏன் இந்த உலகத்துல வாழணும், பிரைஸ் தி லார்ட், தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ள வேண்டும் என்று பிரைஸ் தி லார்ட் ட்ரக்ஸுக்கோ பலவிதமான பாவத்திற்கோ தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. தன்னை ஒரு யுத்த புருஷனாய் அவர் உருவாக்கி கொண்டார். ஒரு யுத்த புருஷனாய் அவர் உருவாக்கி கொண்டபடினாலே இப்ப கீலேயாத்தின் மனுஷர் வந்து என்ன சொல்றாங்க? நீ எங்களுக்கு தலைவனாய் இரு என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த மனுஷன் துரத்தப்பட்ட இடத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவராகிய தேவன் அவனை நிறுத்தி இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரிக்கும்படியாய் ஒரு விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் எப்தாவை உயர்த்தினாரே என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவ சமூகத்திலே துரத்தப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் இன்னும் வளர ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ துரத்தப்பட்ட இடத்திலே கர்த்தர் தம்முடைய மகனுடைய தலையை உயர்த்தி பிடித்தவராய் இருந்தார். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஈசாக்கை அபிமெலேக்கு துரத்துகிறவனாயிருப்பான். வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய், நீ பலத்தவனாய் இருக்கிறன்னு சொல்லி துரத்துறாங்க. யார் துரத்துறாங்க? அபிமெலேக்கு ஈசாக்க துரத்துறாங்க. ஆனா ஈசாக்கு பொறுமையா போறாரு. துரத்தப்பட்ட நிலைமையிலேயும் பொறுமையா போனாரு. எந்த அபிமெலேக்கு ஈசாக்கை துரத்தினாரோ அந்த அபிமெலேக்கே மறுபடியும் ஈசாக்கினிடத்திலே வந்து, பிரைஸ் தி லார்ட், நீ எங்களோடு கூட சமாதானமாய் இரும் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் ஈசாக்கோடே கூட இருந்தார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 4 வசனங்களை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிக்கோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீங்க? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடே இருக்கிறார் என்று துரத்தின ஜனங்கள் கண்டார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை மறந்துடவே கூடாது.
கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று துரத்தின ஜனங்கள் கண்டார்கள். இப்ப துரத்தின ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் உம்மோட இருக்கிறபடினால நம்ம சமாதானமா இருப்போம். தொடர்ந்து வாசிங்க, இன்னும் வாசிங்க. ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு வார்த்தை. அபிமெலேக்கு துரத்தினாரே, துரத்தின அபிமெலேக்கு மறுபடியும் வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே என்று சொல்லுகிற அளவிற்கு ஈசாக்கு கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் ஈசாக்கோடே கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில துரத்தி விடப்பட்ட அனுபவத்தில் இருப்போம்னு சொன்னா நாம் சோர்ந்து போகும்படியாய் அல்ல, நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்தி பிடிக்க போதுமானவர். வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் உண்மையா இருந்தா போதும், நம்ம சாட்சியா இருந்தா போதும், கர்த்தருக்கு பயந்து இருந்தா போதும், கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். மூன்றாவதாக சுருக்கமா நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, இந்த நியாயாதிபதியாகிய யெப்தா ஒரு பொருத்தனை பண்ணுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில மூன்றாவது காரியம், முதல் காரியம் துரத்தப்பட்டவனாய் இருந்தான். இரண்டாவது, துரத்தப்பட்ட இடத்திலே யெப்தாவின் தலையை கர்த்தர் உயர்த்தினவராய் இருந்தார். மூன்றாவது, யெப்தா பொருத்தனை பண்ணினவனாய் இருந்தான். பொருத்தனை என்றால் என்ன சொல்லி வரும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து என்னை நீர் விடுவிப்பீரே என்று சொன்னால், நான் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி நாம் செய்வதுதான் பொருத்தனை. பாருங்க, அப்ப பொருத்தனை என்பது தேவ சமூகத்திலே சொன்ன பின்பு இந்த பொருத்தனையை மாற்றக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினாள். பால் குடி மறந்த உடனே அன்னாள் சாமுவேலை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய பொருத்தனையை அங்கே நிறைவேற்றினவளாய் இருந்தாள். அப்போ பொருத்தனை என்று சொல்லி வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை வரும்போது, அந்த போராட்டமான இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நீர் கைகூடி வர பண்ணுவீரே என்றால், கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாமும் தேவனோடு பண்ணிக்கொள்கிறதான ஒரு உடன்படிக்கை என்று சொல்ல முடியும். தேவ பிள்ளைகள் எடுக்கிற பொருத்தனையிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் போது, நீ தேவனுக்கு என்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. தேவன் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிறோம். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவேன், குழந்தை பிறக்கிற நேரத்தில் தான் பொருத்தனை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டாக்டர் சொல்லுவாங்க, பிரதர் கணவனாரை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நீங்க உங்க தெய்வத்தை வேண்டிக்கோங்க, ஒண்ணு குழந்தை கிடைக்கும், இல்லைன்னா அம்மா கிடைப்பாங்க, நீங்க எழுதி கொடுங்க, சைன் பண்ணுங்கன்றாங்க. உடனே இவர் அங்கேயே முட்டி போட்டு, ஆண்டவரே அம்மாவும் பிள்ளையும் நல்ல முறையில என்ன பாதுகாப்போட, அவங்க குழந்தை நல்ல முறையில் பாதுகாப்போட பிறந்து நல்ல சுகத்தோடு வருதுன்னு சொன்னா, இந்த குழந்தைய கர்த்தருக்காக என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய பேர் இந்த பொருத்தனை பண்ணுவாங்க, பொருத்தனை பண்ணிடுவாங்க. பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் டாக்டர் சொல்லுவாரு, என்ன ஆச்சரியம்னு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவாரு, பாருங்க குழந்தை நல்ல நார்மல் டெலிவரிக்குள்ள வந்துட்டாங்க, நார்மல் ஆயிட்டாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க வேண்டின ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு, கைவிடல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரு இந்த பொருத்தனைய சொன்ன வார்த்தையோட சரி என்ன பண்றது இல்லை, அதுக்கப்புறம் கேட்கறதே இல்லை. நிறைய பேர் அதை நிறைவேற்றதே இல்லை. தேவ சமூகத்தில் ஒன்று நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், தேவ பிள்ளைகள் ஏதாவது ஒரு பொருத்தனையை பண்ணி நாம் நிறைவேற்றாமல் இருப்போமே என்று சொன்னால், வசனம் சொல்லுது,
தேவன் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம், இந்த காரியத்தை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்த பின்பு நம்ம அதை செய்யாம விடுறோம்னு சொன்னா அதை நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. சிலவங்க காலையில 7 மணிக்கு ஆராதனைக்கு நான் 6:30க்கு சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன்னு பொருத்தனை பண்ணிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனா அடுத்த வாரத்தில் 7:10 தான் வருவாங்க. தப்பு. தேவன் ஒரு பொருத்தனை பண்ணும்படியாய் தேவ சமூகத்தில் ஏவி செஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த பொருத்தனை விட்டு நம்ம என்ன பண்ணாது, நம்ம மாறவே கூடாது. இவர் ஒரு பொருத்தனை பண்றார். என்ன பொருத்தனை? வாசிங்க, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30 முதல் 31 வாசிங்க. பொருத்தனை பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிங்க. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்றார். அப்படின்னு இப்போ என்ன சொல்றாரு? நான் ஒரு பொருத்தனை பண்றாரு. அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து திரும்பி சமாதானத்தோட வந்தேனா, யுத்தத்துக்கு போகும்போது அங்கிருந்து யுத்தத்திலே வெற்றியை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு திரும்ப வந்தா, என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது என் வீட்டு வாசல்ல அதாவது சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். இப்போ யுத்தத்துக்கு போயிட்டு அவர் திரும்ப வர்றவராக இருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 34 வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள் என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். அல்லேலூயா. இப்ப சர்வாங்க தகன பலியாக நான் எனக்கு முன்ன எதிர்கொள்ளுதோ அதான் சர்வாங்க தகன பலியாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பொருத்தனைய தன்னுடைய மகள் வரும்போது அந்த இடத்துல சொல்றாரு, இப்படி நான் சொல்லிட்டேன்னு சொல்லும் போது அந்த மகள் உண்மையாய் வளர்க்கப்பட்ட மகள், சத்தியத்தில் வளர்க்கப்பட்ட மகள், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற மகள், தகப்பனை நேசிக்கிற மகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சொன்னீரோ அதன்படி என்ன பண்ணு, எனக்கு நீங்க செய்யும் என்று சொன்னாள். இப்ப நடந்த விஷயம் பாருங்க. தேவன் பலிகளின் மேல், அதாவது பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் முக்கியம். இரத்த பான பலிகளை செலுத்தவும் மாட்டேன்னு சொல்லிட்டு தாவீது சொன்னது போல பலிகளில் பிரியப்படுகிற தேவனா இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் மனுஷ பலியை என்ன பண்ண மாட்டார், ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது தேவனுக்கு பிரியமானதும் அல்ல. ஆனா அதே வேளையில இந்த இடத்துல பார்க்கும்போது, அதனாலதான் ஆபிரகாமுடைய குழந்தையை வெட்டாதபடிக்கு ஈசாக்கு அந்த இடத்துல என்ன பண்ணாரு, கர்த்தர் காப்பாற்றினார். இந்த இடத்துல நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பலி செலுத்த வேண்டிய காரியம் தொடர்ந்து என்ன செஞ்சாரு அப்படி பைபிள் சொல்லுது. அவர் சொன்னபடி செஞ்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவளை கொலை செய்யவில்லை, அவளுடைய வாழ்க்கையில திருமணம் செய்யாதபடிக்கு அவளுடைய வாழ்க்கையில என்ன பண்றான்னு சொன்னா
அடுத்த சந்ததி அவனுடைய குடும்பத்தில் எழும்பாதபடிக்கு எப்தாவின் சந்ததி இவளோடு கூட நின்று போனது என்கிறதான காரியம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். வாசிங்க 39ஆம் வசனம் வாசிங்க. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். சொன்னா திரும்ப அவளுடைய வாழ்க்கையில திருமணமே செய்யாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை சந்ததி அதோடு கூட முடிந்து போனதை பார்க்க முடியுது. எதுக்கு சொல்றேன்னா, பொருத்தனை பண்ணும்போது ஏதோ அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணாது, நம்ம பொருத்தனைய செய்யக்கூடாது. அவசரப்பட்டு வாய் திறந்து பொருத்தனைய பேசக்கூடாது. யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுவாரு. என்ன பொருத்தனை பண்ணுவாருன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், அதை மட்டும் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 28:22 சீக்கிரம் வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். எஸ், யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டார். அந்த பொருத்தனை அவர் மறந்துடுவார். ஆண்டவர் மறுபடியும் அந்த பொருத்தனையை ஞாபகம் ஊட்டுவார். பாருங்க, பொருத்தனையை ஆண்டவர் ஞாபகம் ஊட்டுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க, முடிக்கலாம். 31:13 சீக்கிரம் வாசிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே என்று சொல்லி பின்பு லாபானின் வீட்டிலே யாக்கோபு இருக்கும்போது ஆண்டவர் அந்த பொருத்தனையை ஞாபகப்படுத்தி அதை நிறைவேற்றும்படியாய் அங்கே சொல்லுகிறவராய் இருக்கிறார். அந்த காலை வேளையிலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். துரத்தப்பட்ட எப்தா எந்த இடத்திலே துரத்தப்பட்டாரோ அவருடைய தலையை நிமிர பண்ணும்படியாய் தன்னை வலிமைப்படுத்தி கொண்டவராயிருந்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே பொருத்தனை பண்ணினார். பொருத்தனை பண்ணதை செய்தவராய் காணப்பட்டார். ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன பொருத்தனை பண்ணுகிறோமோ அந்த பொருத்தனையில் நாம் உண்மையாய் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த காலை வேளையிலே எப்தாவை குறித்து நாம் பார்க்கும்போது, துரத்தப்பட்ட எப்தா அவர் தேவ சமூகத்திலே உண்மையா இருந்தபடியினாலே தேவன் அவரை உயர்த்தினவராய் காணப்பட்டார். தேவன் அவரை இஸ்ரவேலிலே 6 வருஷம் நியாயாதிபதியாய் நியாயம் விசாரிக்கும்படியாய் தேவன் நடத்தினார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு எப்தாவை போல கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் காணப்படுவோம், நீதியாய் வாழ்வோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்தாவுடைய வாழ்க்கையில துரத்தப்பட்டவராய் காணப்பட்டார். துரத்தப்பட்ட இடத்திலே, எந்த இடத்திலே துரத்தப்பட்டாரோ, எந்த கீலேயாத்திலே துரத்தப்பட்டாரோ அந்த இடத்திலே மறுபடியும் ஆண்டவராகிய தேவன் எப்தாவை கொண்டு வந்து எப்தாவின் தலையை நிமிர பண்ணினவராயிருந்தார். இந்த காலை வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்திலே நீங்கள் தலை குனிந்து நின்றீங்களோ அந்த இடத்திலே உங்களுடைய தலையை உயர்த்தி பிடிக்க சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? தேவ சமூகத்திலே சாட்சியை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். தொடர்ந்து தேவ சமூகத்திலே பொருத்தனை என்பது இக்கட்டு நேரத்திலே நம்முடைய வாயை திறந்து சொல்லுவது. இதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து சொல்லிய பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன். தேவ பிள்ளைகள் பொருத்தனையை சொல்லி நிறைவேற்றாம இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதே வேளையிலே பொருத்தனை பண்ணும்போது நாம் கவனமாய் ஞானமாய் நாம் பொருத்தனை பண்ண வேண்டும். பொருத்தனை பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றுவதிலே தாமதம் இல்லாமல் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்றும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதன் பிரகாரமாய் வாழ்வோம். கடைசி ஜெபத்தை இந்த வேளையில பிரைஸ் தி லார்ட் ஜான் பிரான்சிஸ் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மா கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ராஜா, அம்மாக்கு சோத்திரம். இந்த முதல் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்ததுக்காக அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே.
ஆண்டவரே ராஜா பாடல் வேலையில ராஜா அமக்கு சோத்திரம் மகிமைப்பட்டதுக்கு ஆமக்கு நன்றி. ஆராதனை வேலையில எங்களோடு இடைப்பட்டதுக்கு ஆமக்கு நன்றி கத்தாவே. ஆண்டவரே ராஜா உம்மீதியா இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே பகுதிகளிலும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி வேலையில ராஜா அமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தந்ததான ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஆண்டவரே ராஜா மக்கள் சோத்திரம் ஆண்டவரே துரத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறதான ஆண்டவரே ராஜா மக்கள் சோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே ராஜா நீர் ஆண்டவரை பலப்படுத்தி ராஜா மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலை குனிந்ததான இடங்களில ஆண்டவரே ராஜா நீர் தலை நிமிர ஆண்டவரை வைங்க தகப்பனே. அப்பா மக்கள் சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் பொருத்தனை பண்ணும் பொழுது ஆண்டவரே ராஜா மக்கள் சோத்திரம் ஆண்டவரை எதற்காக பொருத்தனை பண்ணுகிறோம் என்று ஆண்டவரே ராஜா மக்கள் சோத்திரம் ஆண்டவரை அறியக்கூடியதான ஆண்டவரை ஞானத்தினால் ஆண்டவரை எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. நீரே ராஜா மீதியா இருக்கிறதான ஆண்டவரே ராஜா மக்கள் சோத்திரம் ஆண்டவரே காரியங்களையும் பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.